நாம் தமிழர் கட்சி எப்போதும் தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் அரியலூரில் நேற்று நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிறப்புரையாற்றினார். திமுகவும் பாஜகவும் வேறு வேறு அல்ல, இரண்டு கட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசமில்லை. தங்கள் கட்சியில் 100 விழுக்காடு இந்துக்கள் இருப்பதாக பாஜகவினர் கூறுகின்றனர். திமுகவில் 90 விழுக்காடு இந்துக்கள் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறுகிறார். எனவே 2க்கும் 10 விழுக்காடு தான் வித்தியாசம்தான் உள்ளது. விஜய் தனது கட்சி மாநாட்டுக்கு என்னை அழைக்க மாட்டார், அழைக்கவும் கூடாது. அவரது கட்சியின் தொடக்க விழாவுக்கு மற்றவர்களை அழைக்க மாட்டார். நாம் தமிழர் கட்சி எப்போதும் தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஆனால் தேர்தல் காலத்தில் கட்சி நிர்வாகிகள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து கூட்டணி குறித்து யோசிப்பேன். 2026ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்காக 50 தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்து வைத்துள்ளேன். ஆனால் செய்தியாளர்களிடம் இது குறித்து இதுவரை நான் தெரிவிக்கவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார்.